உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான மாசம் பிறக்கிறது. ஆவணி மாதம். தமிழ் வருடத்துல சொன்னா இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 என்று நம்ம தோராயமா வச்சுக்கிறோம். இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, நம்ம ராசிக்கு இது என்னென்ன பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்க போறோம். அன்பான கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்க போகுது? இது ரொம்ப பவர்ஃபுல் மந்த் சார். உங்களுக்கு என்ன காரணம்னா, சூரியனுடைய பார்வை இந்த ஆவணி மாசம் கும்பராசி மேல விழுது. அப்ப என்ன ஆகும்னா, உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் யாருக்கெல்லாம் தடை இருந்துச்சோ அந்த திருமண தடை விலகி திருமணம் கைகூடும். பல கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் திருமணம் நடக்கும், இல்லாட்ட திருமணம் பிக்ஸ் ஆகும். 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது. இப்ப விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும். ஒரு பெரிய தொடர்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. விஐபி தொடர்பு, அது அரசியல்வாதியாக இருக்கலாம், நல்ல கலைஞர்களாக இருக்கலாம், ஏதாவது துறையை சேர்ந்த விஐபியா இருக்கலாம். அவருடைய தொடர்பு உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது. பூர்வ புண்ணியத்தில் செவ்வாய். இது என்ன ஒரு பெரிய அருள்னா, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தெம்பு தைரியம் இப்போ வரும். அவங்க லைஃப்ல நிறைய ஜெயிச்சுட்டு போவாங்க. அவங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போவாங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதியானவன் செவ்வாய் பகவான், அவர் 5ல் இருக்காரு. நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், முக்கியமான பொறுப்பு கிடைக்கும் அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு. அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைப்பதற்கெல்லாம் இப்ப யோகம் உண்டு. சிலருக்கு முக்கியமான அரசு தொடர்பான நிறுவனங்கள், பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு அமையுதுங்க. நல்ல பதவி கிடைக்கிற யோகம் இருக்குங்க. ஒரு வாரியத்தில் மெம்பர் ஆகிறது, ஒரு ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆகிறது, தலைவர் ஆகுது, இப்படிலாம் அமைப்புகள்லாம் பலருக்கு வரும். அதே போல குருவுடைய அமைப்பு 6ஆம் இடத்துல குரு உச்சம், 5க்கு 2ல குரு உச்சங்கும் போது உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அவங்களுடைய எஜுகேஷன் வளர்ச்சியெல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கும். இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு தெம்பு வந்துடும். ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். எப்போ? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஒரு வண்டி வாகனம் வச்சிருக்கீங்கன்னா அது பழுது விடுவது, இதெல்லாம் இந்த மாசம் ரொம்ப இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதே மாதிரி உங்க மனைவிக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வருவது, அதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆவதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. வீட்டு உபயோக பொருள் ரிப்பேர் ஆகதான் பார்ப்பீங்க. இப்படியே தான் இருக்குமாங்கன்னா அப்படி கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல சூழ்நிலை அப்படியே மாறுது. புதுசா கார் வாங்குற யோகம் வருது, ஃபாரின் போற யோகம் வருது, வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய யோகம் வருகிறது, உறவினர்களை சந்திக்கக்கூடிய யோகம் வருகிறது, புதிய நபர் ஒருவர் உங்கள் குடும்பத்திற்குள் வரப்போகிறார், நிறைய சந்தோஷங்கள் வரப்போகிறது, சூழ்நிலைக்கு ஏற்ப நடக்க தொடங்க போகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளாத பல சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட போறீங்க. 2ஆம் இடத்துல சனி வக்கரம். இதுதான் உங்களுக்கு நான் கவனமா இருக்கணும்னு சொல்ற விஷயம். நாவடக்கம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படுவது, கோபப்படுவது, இது கும்பராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். வெளியே பார்க்கறதுக்கு அமைதி மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய கோபம் வரும். இந்த 2ல சனி வக்கரமாக இருப்பதனால் உங்கள் கோபத்தினால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கு. இரவு நேரத்து பயணத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, அதெல்லாம் நன்மையை தரும். என் அன்பிற்குரியவர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையிலே ஒரு பெரிய சாதனையை செய்யக்கூடிய அமைப்பு வரப்போகிறது. குருவுடைய 6ஆம் இடத்து அமைவு பினான்சியல் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பேங்கிங் செக்டார்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் கும்பராசிக்கு உண்டு. சார் காசு பணம் நல்லா வருமானம், அதுக்கு குறைவே இருக்காது. நல்ல காசு பணம் வரும். சில தடைகள் உங்களுக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. என்ன தடைகள் இருந்தாலும் ரெகுலரா இன்கம் வராட்டாலும் அப்பப்போ இன்கம் வரும். அதுவே சந்தோஷத்தை தரும். குடும்பத்திலே சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சிலர் குடும்பங்கள் இப்ப கல்யாணம் கூடி வருதுன்னு சொன்னேன். நிறைய பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கிடுவீங்க. சுப விஷயங்களில் கும்பராசிக்காரர்கள் கலந்து கொள்வீர்கள். பிசினஸ் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்க போறீங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த மாதம் ஒரு நல்ல மாதம். படிக்கிற மாணவர்களுக்கும் கல்வியில ஒரு தெளிவு கிடைக்கும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும். நாங்கள் என்ன செய்தா சார் இந்த மாதம் எங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள், நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கற்பக ரட்சாம்பிகை. கற்பக ரட்சாம்பிகை இருக்கா பாருங்க, அவளை சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்திலே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கேட்டீங்க. இந்த ஆவணி மாதம் பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆவணி மாதம் நடக்க போகிற வேற சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இது என்ன நடக்கும்னா, உலக அளவிலே பல மாற்றங்கள் வரப்போகுது. குறிப்பா உலக அளவில் நம்ம பார்க்க போவது, உலக நாடுகள், பல நாடுகளுக்கு இடையிலே அரசியல் குழப்பங்கள், நீங்க இதுவரை பாராத அரசியல் குழப்பங்கள் இந்த ஆவணி மாதம் தொடங்கி உலக நாடுகளில் நடைபெறப் போகிறது. இரண்டாவது விஷயம், விலைவாசி மிக கடுமையாக உயரக்கூடிய காலகட்டம். ரொம்ப கவனமாக இருந்து கண்ணும் பொதுமக்கள். நான் சொல்வது உலக அளவைத்தான் பேசுறேன். அதே போல இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு பாருங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஏற்ற தாழ்வு கடுமையா இருக்க போகுது. எங்க ஏற்றம் எங்க தாழ்வுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடத்துல வந்து ஆல்ரெடி டெவலப்டு ஏரியாவா இருக்கோ அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் விலைகள் இனி கூடாது, அதிகமா கூடாது. ஆனா எந்தெந்த பாக்கெட்ஸ் பெரிய அளவுக்கு டெவலப் ஆக போகுதுன்னு இருக்கோ, இனிமே அங்க வீடு வாங்குங்க, அங்கதான் விலைவாசி, அங்கதான் ரியல் எஸ்டேட் கடுமையா பூம் ஆக போது, விலை கூட போகிறது. இப்படி ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுவரைக்கும் சோகால்டு ஏரியாக்கள் எல்லாம் அந்த விலைவாசி, அந்த ரியல் எஸ்டேட் பிரைஸ் கூடாது. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. என்னுடைய அன்பு நேயர்களுக்காக நான் சொல்லி வைக்கிறேன். உலக அளவில் இந்த போராக இருக்கட்டும், மற்றபடியாக நாடுகளுக்கு இடையில் பிரச்சனையாக இருக்கட்டும், அரசியல் குழப்பங்கள்லாம் மிக அதிக அளவு தலை தூக்க போகிறது. அதுவே மழை, அடுத்தடுத்து மழையுடைய அளவும் இந்த ஆண்டு நமக்கு கூட போகிறதெல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆவணி மாதமுமே மிக உயர்ந்த மாதமாக நிறைய கல்யாணங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்கும். முகூர்த்தத்துக்கு ரொம்ப சூப்பர் மாசம் இந்த ஆவணி மாசம். இந்த மாசம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நான் நமக்கு புரியறதுக்காக ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் தேதிகளை குறிப்பிடுறேன். இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம்ன்றது மிக உயர்ந்த ஒரு பண்டிகை. என்ன காரணத்தினால இது முக்கியம்னா, கணவன் மனைவிக்கு இடையில நிறைய குடும்பங்கள்ல ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி விரதங்களை வச்சாங்க. அதுல முக்கியமானது வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் எப்படிப்பட்ட கருத்து மாறுபாடு இருந்தாலும் இந்த குடும்பத்தில் சரியாயிடும். அதே போல கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த விரதத்தில் நம்ம வேண்டிக்கலாம். சத்தியவானுக்காக சாவித்திரி இருந்த விரதம். அவனை யமனிடமிருந்து தன்னுடைய கணவனை மீட்பதற்காக சாவித்திரி இருந்த விரதம். அது சத்தியவான் சாவித்திரி விரதம் சொல்லுவாங்க பாருங்க. இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் அள்ளித்தரும். அதே போல இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா, 25ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷ நாட்கள் எல்லாம் நந்தியை கும்பிடணும், சிவனை கும்பிடணும். என்னென்ன பிரார்த்தனைகள் நமக்கு நிறைவேறணுமோ முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? அதில் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். சிவனை போய் கோயிலில் கும்பிடுறது முக்கியம். ஆனால் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னா, அங்கே இருக்கக்கூடிய நந்திகிட்ட சொல்லணும். இதுக்காகத்தான் இந்த பிரதோஷத்தை நான் கும்பிட வந்திருக்கேன், சிவனிடம் எனக்கு அனுக்கிரகம் பெற்று கொடுன்னு நம்ம நந்திகிட்ட வேண்டணும். அப்படிப்பட்ட பிரதோஷ நாள் 25ஆம் தேதி ஆகஸ்டில். 27ஆம் தேதி மிக முக்கியமான நாள் யஜூர் உபாகர்வா. அதே போல 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி. பிள்ளையாருக்கு மிக உகந்த நாள் சங்கடகர சதுர்த்தி தெரியும். இது மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாசம் வரக்கூடிய சதுர்த்திக்கு பேரு மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த நாள்ல உபவாசம் இருந்து, விரதம் இருந்து, பிள்ளையாரை கும்பிட்டு நீங்க என்ன வேண்டினாலும் நடக்குங்க. கல்யாணம் வேணும், வேலை வேணும், என்ன வேண்டுறீங்களோ நாங்க வேண்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளை சொல்லுங்க அப்படின்னா அது மகா சங்கடகர சதுர்த்தி. அது இந்த மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துல ஆகஸ்ட் 31 வருது. செப்டம்பர் மாதம் அப்படி 3 பண்டிகை மிக நல்ல பண்டிகை இருக்கு. அதுல ஒன்று செப்டம்பர் 4 கோகுலாஷ்டமி. கிருஷ்ணருடைய பிறந்த நாள்னு சொல்றோம், அவர் கோகுலத்துக்கு வந்த நாள் அப்படி வச்சுக்கோங்க. ஜென்மாஷ்டமி மாதிரி கோகுலாஷ்டமி. இது 10ஆம் தேதி சர்வ அமாவாசை.
எப்போ? செப்டம்பர் 10. செப்டம்பர் 14ஆம் தேதி நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி மாதிரி அற்புதமான பண்டிகை உண்டா? விநாயக சதுர்த்தி அன்னைக்கு யார் ஒருவர் குழக்கட்டை படைத்து விநாயகத்தை வேண்டிக்கிடுறாங்களோ, களிமண் உருவத்தில் களிமண் எடுத்து பிள்ளையார் பிடிக்கணும். அந்த பிள்ளையாரை கையினால் செய்யலாம், இல்லாவிட்டால் அச்சினால் செய்த பிள்ளையாரை வச்சு வணங்கலாம். ஒரு மரப்பலகையை எடுத்துக்கிட்டு போய் அதில் பிள்ளையாரை வச்சு வாங்கிக்கிட்டு வந்து வீட்டுக்கு வருகிற போதே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரத்தி எடுத்து அந்த பிள்ளையாரை யார் கொண்டு வராங்களோ அது வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். அந்த பிள்ளையாரை வீட்டில் பூஜை பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்க என்னெல்லாம் வேண்டீங்களோ அதெல்லாம் நடக்கும். அப்படி அற்புதமான விஷயங்கள் இந்த ஆவணி மாசம் இருக்கு. அதுதான் இந்த ஆவணி மாசத்துடைய விசேஷம். இங்க நான் பொதுவான பலன்கள், உங்க ராசிக்குரிய பலன்கள் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சார் எங்க லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அதை சால்வ் பண்றதுக்கு வழிகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி அப்ரோச் பண்றது எங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க மீட் பண்ணலாம். நேரடியாக நானே உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவேன். சென்னையில் டி நகரில் நங்கநல்லூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நீங்கள் என்னை நேரடியாக மீட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் பெற முடியும். உங்களுக்கு வர முடியலையா, கவலைப்படாதீங்க. இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்கள் பேர், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயர் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எங்களுக்கு கன்சல்டேஷன் வேணுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.